அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரைப்பட நடிகர் நட்பின் நாயகன் சசிகுமார் அவர்களை கௌரவிக்கப்படுகிறது. சசிகுமார் அவர்களை வருக வருக என கோகுல கிருஷ்ணா யாதவ சேவா சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். மலர் மாலை வெளியிட்டு மரியாதை செய்யப்படுகிறது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நமது வாழ்த்துறை வழங்குமாறு திரைப்பட நடிகர் நட்பின் நாயகன் சசிகுமார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொண்டு சபரி 4597 நம்பரை வெளியில் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பின்னாடி எடுத்து போடும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். சபரி 4597 வண்டியை வெளியில் எடுத்து போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நட்பின் நாயகன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். யாரு மேல ஏறாதீங்க, மேல யாரும் ஏறாதீங்க. இறங்க 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 டைம்ல அட இறையா இறங்க. சசிகு வாழ்த்துறை வழங்குவார். எல்லோருக்கும் வணக்கம். சந்தோஷம். பொங்கல் விழா இப்போ நடத்துகிறாங்க. இதில் நான் இங்கே கிருஷ்ணாக்கோட்டைக்கு வந்தது 2வது முறை. ஏற்கனவே என்னுடைய நண்பர் ரமேஷ் கல்யாணத்துக்கு இங்கே வந்திருக்கேன். இப்போ ரொம்ப நாள் கூப்பிட்டார் வரணும் அப்படின்னு இந்த விழாவுக்கு கூப்பிட்டுருந்தார். ஸோ ரமேஷ் கூப்பிட்டோன்னே வந்தேன். ஸோ இது 2வது முறையாக இந்த ஊருக்கு வர்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வருவேன். ஏன்னா சொன்னார் இந்த விழா எப்படி வருஷம் நடத்துகிறீங்க, 25வது ஆண்டு இது நடத்துகிறாங்க. ஏன்னா சின்ன வயசில் சாதாரணமாக ஆரம்பித்தாங்க, ஒரு விளையாட்டை ஆரம்பித்தது. இப்போ நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க, படிக்க வைக்கிறாங்க, குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஸோ இது வெறும் விழாவாக கொண்டாட்டமாக இல்லாமல், ஒரு பொங்கல் விழாவாக இல்லாமல், பொங்கல் அன்னைக்கு நம்மளும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துகிறோம். பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம், முதல் விஷயம். ஸோ இந்த மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பாட வந்த பாடகர்கள் அருணா அவங்க, என் தம்பி மகாலிங்கம் அவர்களுக்கு, அவெல்லாம் அருமையான பாடகர்கள். கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்க விட மாட்டேங்க. இப்போ படத்திலெல்லாம் பாடியிருக்காங்க. ஸோ அருணாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. ஏன்னா அருமையான பாடகர், விஜய் டிவியில் பாடியிருக்காங்க. இன்னும் வெளிநாடுகளில் நீங்கள் 2 பேர் மகாலிங்கம்னு அருணாலாம் பாடணும்னு நான் கேட்டுக்கிறேன். சந்திப்போம், வெளிநாட்டுலாம் சந்திப்போம். ரொம்ப சிறப்பாக பாடுவாங்க. அவங்க பாட்டை உங்கள் தான் நானும் ஆர்வம்னு சார். இப்போ எல்லாருக்கும் இப்படி ஒரு சிறப்பான விழா எடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாரும் சொல்லுவாங்க நட்பின் நாயகன் நட்பின் நாயகன் சொல்றீங்க. என்ன நட்பின் நாயகன் சினிமாக்காக சொல்றீங்கன்னு நினைப்பீங்க. சத்தியமாக கிடையாது. ஏன்னா எங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயம் உங்களுக்குலாம் தெரியாது. நான் சொல்கிறேன். நான் 9th படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துக்கிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் தான் ரெகுலராக போடுவோம் ஸ்கூலில். பட் கலர் ட்ரெஸ்ன்றது இந்த பிறந்தநாள், தீபாவளி அப்படி மட்டும்தான் போடுவாங்க. அந்த வருஷம் எங்கள் அப்பாவோட டெத்துனால என்னால் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல. அது சசியை மறந்துருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ தீபாவளி முடிஞ்சு நாங்கள் ஊருக்கு போகிறோம். நாங்களாம் ஹாஸ்டலில் படித்ததுனால ஒரே ரூமு, ஒரே டார்மெட்ரி.
ஒரு 8 வருஷம் ஒன்றா படித்தோம். அப்போ வந்து சசி டாமில் வந்து அவன் சூட்கேஸை தந்துட்டு டேய் அவனுக்கு எந்த ட்ரெஸ் வேணுமோ எடுத்துக்கடா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன் எதுக்கு சசி எனக்கு ட்ரெஸ்ஸு நீ போட்டுக்க அப்படின்னு. டேய் அப்பா இருக்காங்கன்னா நீ புது ட்ரெஸ் எடுத்துருக்க மாட்டேன், அதனால் கண்டிப்பாக நீ பழைய ட்ரெஸ் தான் போடுவேன், மற்றவங்க முன்னாடி என் ஃப்ரெண்டு பழைய ட்ரெஸ் போடக்கூடாதா, நீ புது ட்ரெஸ் தான் போடணுன்ட்டு 2 செட்டில் ஒரு செட் எனக்கு கொடுத்து ஒரு செட் ஆகி போட்டேன். நான் வந்து இங்கே பெருமைக்காக சொல்ல, இதை நான் அனுபவிச்சேன்றனால சொல்கிறேன். அடுத்து இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம், தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு. எங்கள் கூட படித்த பசங்களே எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க. அப்போ தூத்துக்குடியில் இந்த விவிடின்னு ஒரு கம்பெனி தெரியுமா, தேங்காய் கம்பெனி, தனுஷ் கார்த்திக் ஒருத்தவங்க எங்கள் ஃப்ரெண்டு தான். அப்போ தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தப்போ சசி எனக்கு ஃபோன் பண்ணி இதே என்னடா அவங்க பசங்களாம் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் சசி கார்த்தி வந்து ஹோட்டலில் ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டான், மணி மட்டும் தான் கொஞ்சம் சிரமப்பட்டுருக்கான் அப்படின்னு. அப்போ சசி சொன்ன ஒரு வார்த்தை, டேய் அவன் வந்து செல்வந்தா, அவனை காப்பாற்ற ஒரு கூட்டம் இருக்கும், நீ வந்து நம்மள மாதிரி ஆளு இவனை தான்டா பார்க்கணும் என்னடா பண்ண அப்படின்னா. ஸோ அந்த மனசு தான், யாரும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், நண்பர்கள் நல்லா இருக்கணும், நல்ல எண்ணங்கள் என்னைக்கு நல்லா இருக்கணும், ஆந்திரன் ஆசீர்வாதத்தோட. நன்றி, வணக்கம். விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்த சசிகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணே உட்காந்து